வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெகன்குமார்ஸ் வியூ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஜெகன்குமார் உங்கள் ஜெகன்குமாருக்கு ஜூலை 11ஆம் தேதி பிறந்த நாள். ஊரில் நம்ம இந்தியானாவே நிறைய பேர்த்துக்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டி ஏதாவது ஒரு பார்ட்டினாவே என்ன கேட்பாங்க எடுத்தோடனே, அது வேறு, அது யூடியூப்பில் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் பிரியாணி. ஸோ அந்த பிரியாணி நம்ம மெட்ராஸ் ஸ்டைலில் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே அண்ட் ஸ்பெஷல் டேஸ். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், அதனால் ஒரு வேறு ஸ்டைலில் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்ம ஹைதராபாத் ஸ்டைல் தம் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். இதை நான் சூத்திரத்தை சொல்ல எங்கள் வீட்டுக்காரம்மா கரெக்டாக மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா என் ஒய்ஃப் ஒரு தடவை பண்ணாங்க, சூப்பராக வந்துச்சு. ஸோ ஓவர் டு ஹேமா ஜெகன்குமார். ஓகே, நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றிங்க. நீங்கள் எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கீழே எழுதுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சரிங்களா? ரொம்ப நன்றி. வாங்க டக்குன்னு பார்த்துடலாம் அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் நினைக்கலாம் அது பிரியாணியா 3-4 மணி நேரம் ஆகுமேன்ட்டு, அப்படிலாம் இல்லை. பாருங்கள் அப்படி பண்ணுறோம். ஓகே, Today we are going to make chicken biryani in Hyderabadi style. Actually we are trying all the new style. So next time we will try our Tamil Nadu style. So because here we don't require much time, so that's why I thought let's do this. So now I'm going to add first ginger garlic paste. I have taken this 1 kg chicken. So I have cut in a big pieces because biryani we need like good big pieces. So I'm going to add here 2 tablespoons of ginger garlic paste, little salt. I have added this whole spices, 3 cardamom, 2 cinnamon and 1 star anise, 2 cloves. I'm going to add this. I'm going to add mint, chopped mint and coriander leaves. Okay, and then let's give it a mix. Then we will add the other spices. இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம பெரிய துண்டு கோழிக்கறி எடுத்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ 2 அதில் 2 கொத்தமல்லி அரைக்கட்டு, புதினா அரைக்கட்டு சாப் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். Okay, I'm going to add here black pepper. 1 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். This is half teaspoon black pepper. Just 2 to 3 bay leaves. 2 பிரியாணி இலை. I have taken this biryani masala. This is 2 tablespoons you can add. Or if you have chicken masala, you can simply go with chicken masala. ஆமாம், இந்த இடத்துல மற்ற மசாலா சேர்த்துக்கலாம். I'm going to add 1 teaspoon of chili powder, half a teaspoon of turmeric, go 1 teaspoon of coriander powder and 1 teaspoon of garam masala. And here I'm going to add yogurt. I have taken 3 tablespoons of yogurt. I'm going to add some chilies, green chilies. You can add chilies as per your taste. If you want very spicy, you can add. You can add some lemon. Squeeze some lemon and put more lemon juice. Alright. Again I'll give it a mix. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அது கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிரும் மிளகாயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். Sorry, I'm using my hand because as it is more comfortable and obviously we are going to eat, so it's okay. அது இல்லாமல் கையை நல்லா கழுவிட்டு தான் நாங்கள் சமைக்கிறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலுமிச்சம் ஜூஸ் நல்லா தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. We will add some ghee. நெய் சேர்த்துக்கலாம் நல்லா. Also I will add 1 teaspoon of oil. ஆயில் சேர்க்கறதுனால அந்த டெக்ஸ்சருக்கு ஒரு மினுமினு. The main ingredient is the fried onions.
I have prepared some, so I'm just going to add some வறுத்த fried வெங்காயத்தை onions. சேர்த்துருக்கோம். You can also always make it and keep it ready if at all you want to make biryani too many times if you're making it. Otherwise, whenever you want to make biryani, just one day prior, make it. Again, give it a mix. You can நல்லா see கலந்து how வச்சுக்கலாம். nicely it has coated. Give it a mix nicely. உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துலையே. உப்பு நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க போகிறதில்ல. இது அப்படியே ஓவர் நைட்டு நம்ம வச்சுறதுனால உப்பு இங்கேயே சேர்த்துக்குங்க. So this mixture has been done. It has been nicely coated. At this stage, just try to check with your salt, because we are just going to, this should be the final stage. Then we are going to put the rice. So make sure your salt has been nicely there, so that you, in case if you feel you want to add it, go ahead. So this is done. I'm going to keep it overnight in the refrigerator. Don't keep it in the freezer. I'm going to refrigerate it overnight. Let it sit for 8 to 10 hours, and then we will add in the rice. So yeah, we will stay tuned. We will tell you how the next process will be. ஒருவேளை நைட்டு ஃபுல்லாக வைக்க முடியல அப்படிங்கும்போது பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது இதை ரெடி பண்ணி வச்சுருங்க. மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாகவும் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டதுனால அப்படி ஒரு மினுமினுன்னு ஒரு டெக்ஸ்சர் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, நாம் இன்னைக்கு ஜூலை ஸ்பெஷல் ஜெகன்குமார் பர்த்டேக்கு ஸ்பெஷல் ஹைதராபாதி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல அரிசி வேக வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1 மணி நேரம் ஊற வச்சு வேக வைக்க போகிறோம். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் முழு மிளகு, அப்புறமா பிரியாணி லீவ்ஸ் போட்டு பிரிஞ்சி இலை போட்டு அப்படியே வேக வச்சிட வேண்டியதான். Happy birthday, my baby. We are trying to make today Hyderabadi chicken biryani. So we are making rice. In this I'm adding some cardamom, 3-4 cardamom, 2 star anise, some black pepper, 2 cinnamon stick, and some bay leaves, around 3 to 4. We'll just add in. மன்னிச்சுக்கங்க, நான் அன்னாசிப்பூ சொல்ல மறந்துட்டேன். 2 அன்னாசிப்பூவும் போட்டிருக்கோம் அதில். அது இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன் நான் என்னென்ன போட்டிருக்கோன்ட்டு. இது கூட 1.5 teaspoon of cumin seeds, சின்ன ஜீரகம் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கோம். 1 tablespoon of ginger garlic paste, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதில் போட்டிருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன். After this I'm going to add 2 tablespoon of ghee, 2 டேபிள்ஸ் நெய் போட்டுக்கலாம். clarified butter. You can also add oil. ஆமாம், நெய்யும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பாதி கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரி பாதி நெய் பாதி ஆயிலும் போட்டுக்கலாம். And little coriander and mint leaves. ஆமாம், நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, புதினா இலை போட்டிருக்கோம். I'll give a mix. மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இது கூட உப்பு போட்டுக்கிட்டு ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். இது ஒரு 50% வெந்தால் போதும், ஏன்னா நம்ம தம் வைக்க போகிறோம். I'll add salt. Then I will add this rice, which is soaked for 1.5 hour. We soaked around 1 hour, 1.5 hour. ஓகே, இது வேகட்டும். அவ்வளோதான், அரிசி போட்டாச்சு, வேக வச்சிடலாம். I have added rice. I'll give it a mix, and we will cook this rice only for 60 to 70%, and we are going to make it on a very high flame so that rice gets cooked faster, and then we will drain out the water. பார்த்தீங்களா, மற்ற பிரியாணிக்கு எப்படின்னா வெறும் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இது இந்த ஸ்பெஷல் பிரியாணிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுறோம். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். We have added ginger garlic paste so that the rice will get its own flavor, because we are not cooking the chicken, so we want the rice and the chicken both needs to be marinated, and we have kept the chicken marinated for almost overnight. Like actually we kept it for overnight. You can always keep it for 2 to 3 hours. That should be fine. ஓகே, அப்படியே தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருங்க.
ஓகே, நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப குக் பண்ணிடக்கூடாது. மேக்ஸிமம் 70% குக் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம தம் வைக்க போகிறோம். Yeah, we will remove this rice. பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இதே மாதிரி எடுத்துக்கோங்க. And we have used basmati rice. It's that's why it is really nice looking. Come, now we will make the chicken biryani. We'll give it a dum biryani. We will dum it for 20 minutes. This is the chicken marinated, which we kept it overnight. So along with that, we have some fried onions and chopped mint and coriander leaves. I have taken some 1 teaspoon of biryani masala. This is kevda water, lemon for garnishing, and I have taken, this is the color, food color. In case if you want to avoid it, you can always use kesari also. I'm going to add some ghee, clarified butter, along with some oil, and then we will put the rice on it. Let's see. நம்ம இப்போ பிரியாணி பண்ண ஆரம்பிச்சலாம். பாட்டு ரெடி ஆகிடுச்சு. நேற்று நம்ம ஓவர் நைட், அதாவது ஒரு நாள் ராத்திரி முழுக்க ஊற வச்ச அந்த சிக்கன் இங்கே ரெடியாக இருக்குது. அதை எடுத்து வச்சுக்கிங்க. அது கூடவே வறுத்த வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இந்த கேவடா வாட்டர் உங்களுக்கு இல்லைன்னா இந்த ஊறுகாய் மேலே வரும்ல அந்த எண்ணெயை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா, இது கொஞ்சம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் லோக்கலுக்கு தூக்கலுங்கிற மாதிரி லைட்டாக டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக பிரியாணி மசாலா வச்சுருக்கோம். அப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் எலுமிச்சை ஸ்லைஸு, அப்படியே துண்டுகள் அப்படியே போட்டோம்னா அந்த டேஸ்ட்டும் அப்படியே இறங்கி கும்முன்னு இருக்கும். அது கூடவே நம்ம பாலில் வந்து இந்த ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மள்ட்ட குங்குமப்பூ அந்தளவுக்கு வசதி இல்லை, அதனால் கலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெய் அப்புறம் எண்ணெய், அவ்வளோதான். ரொம்ப சுலபம் தான், நீங்களும் பண்ணிடலாம். இது மேக்ஸிமம் இது எல்லாமே உங்கள் வீட்லேயும் இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு நான் காமிக்கிறேன். We are adding some oil in it. We want to make the base. I have not added the flame. So நாங்கள் இன்னும் அந்த அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. Yeah, the flame is not switch on. So here you can see I have just added some oil to make the base coating, and then I'm going to add those marinated chicken. அவ்வளோதான், கீழே ஆயில் போட்டு சிக்கனை அப்படியே போட்டுடலாம் மேலே. எஸ், அவ்வளோதாங்க, இது ரொம்ப சுலபம். அப்படியே கண்கொத்தி பாம்பு மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நடுவில் நாங்கள் சூமந்திரகாளின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டெப்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகிருப்போம். என்னென்னோ அப்படிலாம் இல்லை. பாருங்கள், ஆயில் கீழே ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஆயில், அதுக்கப்புறம் சிக்கனை போட்டாச்சு. Yeah, keep it nicely, make the layers nicely, make it even, then we will add rice in it. நல்லா பரப்பி விட்டுக்குங்க. 1 teaspoon of ghee. சிக்கனை போட்டு மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கிறோம். அது கூட கொத்தமல்லி, I will add some கொத்தமல்லி, chopped coriander and mint. Go nicely on this because this will give you the taste. This is the fried onions. I will just add fried onion. பொன்னிறமாக வறுத்த ஆனியன் அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறோம். Some biryani masala. அப்படியே பிரியாணி மசாலா அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விடுங்க. And also I will add some half a teaspoon, quarter of garam masala. A pinch, அதாவது ஒரு சிட்டிகை கரம் மசாலா மட்டும் அதே மாதிரி தூவி விட்டுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் லேயர் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இது பாருங்கள் 70% தான் வெந்திருக்கு. Yes, 70% cooked, so I'm going to add rice in it. Nicely give a mix and layer it nicely, evenly, so that nicely all the rices are cooked. நல்லா பரப்பி விட்டுங்க. ஃபஸ்ட் லேயரு கொஞ்சமாக போட்டு நல்லா பரப்பி விட்டுக்குங்க. First layer has been done. Again I'm adding some oil, clarified butter or ghee, நெய். ஓகே, முதல் லேயர் போட்டாச்சு. அதுக்கு மேலே நெய் போட்டுட்டோம். The same process, mint and புதினா and coriander. இதுக்கப்புறம் நறுக்கின கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். அப்படியே பழைய ப்ராசஸ் தான். அப்படியே கொஞ்சம் பிரியாணி மசாலா, லைட்டாக கரம் மசாலா ஒரு சிட்டிக்கு அப்படியே மேலே தூவி விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் மறந்துட்டேன், நீங்கள் மறக்காமல் போட்டுருங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க. Again I will add some rice.
I have put the one more layer of rice. I will just make some hole so that we can put our color in those hole. சின்னதாக கொஞ்சம் கேப் ரெடி பண்ணிக்கலாம். அதில் தான் நம்ம கலர் போட போகிறோம். கலர் அப்படியே உள்ளே இறங்கும். ஸோ மேலே 2 லேயர் போட்டாச்சு, நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. 2 லேயர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஃபைனல் திரும்பவும் கடைசியாக ஒரு தடவை நெய், கொத்தமல்லி, புதினா, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, Yes, I am going ஆனியன், to add வறுத்து வச்ச வெங்காயம், chopped coriander and mint. இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். Again fried onions. இந்த இடத்துல கலரு நம்ம இப்போ அந்த ஓட்டு போட்டோம்ல, அதில் கலர் வேண்டாம் அப்படின்னா கேசரி ரைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லையா கொஞ்சம் வசதியாக இருந்தீங்கன்னா சாஃப்ரான், குங்குமப்பூ அப்படியே பாலில் கலந்து போடுங்க. Sometime we can use color, it's okay. We are not adding daily, so it's okay. And biryani masala I've added. I'm going to add again little garam masala, pinch of garam masala, and I will layer it. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே எலுமிச்சம்பழ துண்டை அப்படியே அடுக்கி வச்சிட வேண்டியதான். Yeah, you can marinate with tomatoes also if you want. I like lemon. That's it. That will be all. See our chicken biryani, how it is looking. Now we will close the lid. Yes, I forgot to add kevda water. I'm going to add kevda water in it. கேவடா வாட்டர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது இல்லாதவங்க அந்தளவுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இது இல்லைன்னா அந்த Yeah, you can always skip it. It's okay. பிரியாணி ஊறுகாயில் இருக்கும்ல, அந்த மேலே மிதக்கிற ஆயில், அதை போட்டிங்கன்னா கூட அது சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதாங்க. மூடி வச்சு Now we will cook it on a high flame for 10 minutes and then we will lower the flame and cook it for another 20 minutes. And we will not open it until then again we will keep it for half an hour. After that we will open and then you will see that you will get those aroma. And for this we need to keep something heavy on this. I'm going to keep some cloth on it, or you can keep dough or whatever you want. Any heavy items you can keep in it. அவ்வளோதான். குக் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். மூடி போட்டாச்சு. இந்த மூடி ஓகே தான். ஆனாலும் நான் வந்து ஈர துணியை வச்சுருவேன். இதை சுற்றி ஈர துணியை வச்சு மூடியை வச்சு மேலே வெயிட்டு வச்சுருவேன், அந்த ஆவி போகாமல் இருக்கிறதுக்காக. அதாவது அந்த ஃப்ளேவர் தம்மு கம்முன்னு உள்ளே இருக்கும். அதனால் அந்த தம்மை கம்முன்னு வைக்கிறதுக்காக நான் அந்த துணியை வச்சுக்குவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது மேலே இதுக்கு மேலே நல்லா வெயிட்டு வச்சிட்டேன்னா போதும், தம்மு கம்முன்னு உள்ளவே இருக்கும். அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி சூப்பராக செஞ்சிடலாம் ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி. பாருங்கள், ஹை ஃப்ளேமில் நடுவில் தோசைக்கல் வச்சு மேலே நான் வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வேகட்டும். காற்று போகாத மாதிரி நான் மூடி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வெயிட்டுக்காக ஒரு குண்டாவில் தண்ணி நிரப்பி வச்சு அதுக்கு மேலே இந்த மசாலா நசுக்கிற பேர் என்னம்மா? அதே தான். சத்தமாக சொல்லுமா, கேட்காது. சின்ன வரல் கல், அதை வச்சுருக்கோம். அவ்வளோதான். இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம், அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், இப்போ கடைசி ஸ்டேஜ் சிம்மில் இருக்குது. சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் சிம்மில் குக் ஆகட்டும். அவ்வளோதாங்க. நம்ம ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்ச நேரம் கழித்து. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் வீட்டுக்காரரு இல்லைன்னா உங்கள் மனைவியை அசத்துங்க. ஓகேங்க, நம்ம இதை வச்சு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. பிரியாணியை நம்ம அமர்த்திட்டோம். இப்போ அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். Here we will open now our biryani. Let us see how it comes. Ooh. Wow. Ooh. It really looks nice. Okay, let's show you how it is. Okay. Oh, wow. See, we can see all the color. Wow.
white, orange, yellow, green, not green, green also, yes. You can see all the colors. ஆமாம், அப்படியே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்க. நம்ம பிரியாணி செம்ம வாசமாக இருக்குது, அருமையாக இருக்குது. நீங்களும் உங்கள் செஞ்சு பாருங்கள். Very good. Mouth watering. ஆமாம், நிஜமாலுமே எச்சி உறுதுங்க. இம்மிடியேட்டாக சாப்பிட்டே ஆகணும். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வாவ். ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். ரைட்டு, நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெகன்குமார் அண்ட் ஹேமா சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜெகன்குமார்ஸ் வியூ.